கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த இடத்துல நாங்கள் ஜீவனோடு நிற்கணும்னா அது தேவனுடைய கிருபை தான். போன மாதம் 16ஆம் தேதி நாங்கள் சென்னையிலேருந்து நானும் என் மருமகவும் என் பேத்தி 1.5 வயசு பேத்தியும் கிளம்பி வந்தோம். முத்துநகர் ட்ரெயினுக்கு வந்தோம். அப்புறம் வந்துட்டுருக்க என் மகன் அங்கே ஏற்றி விட்டான். நான் மருமகளை கொண்டு விட்டுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு இங்கே வரணுன்ட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக ட்ரெயினில் படுத்துருக்கேன். திடீர்னு செல்லை எடுத்து பார்க்கும் போச்சில் நீதிமானுக்கு அநேக சோதனைகள் வரும், அவை எல்லாவற்றிலேருந்து உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு வசனம். அந்த வசனத்தை பார்த்தோன்னே என் இருதயம் ஒரு நிமிஷம் கலங்கிச்சு. என்ன ஏசப்பா சோதனை வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உனக்கு தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு சொன்னாங்க. தூதனை கட்டளையிடுவேன்னு சொன்னாங்க. அதில் நான் அதை ஜோம்னிட்டே இருந்தேன். ஜோம்னி கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு, ட்ரெயின் தூத்துக்குடிக்கு போகாது, மணியாச்சிலே நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு மருமகா சின்ன பொண்ணு, நான் இருக்கேன். எனக்கும் அந்த அளவுக்கு ஒரு விவரம் எனக்கு தெரியாது. 2 லக்கேஜ் இருக்குது, பெரிய சூட்கேஸ் பேக்லாம் இருக்குது, பச்சை புள்ள இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. மணியாச்சு என்ன யாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர்கிட்ட நான் ஜோம்னேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டேன். மருமகிட்ட உடனே சொன்னேன், உனக்கு தூதர்களை கட்டளையிடுவேன், நம்மளுக்கு தூதர்களை கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தூதர்களை கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார்னு சொல்லி நான் அவட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. மணியாச்சிக்கு தான் போவோன்னு சொன்ன ட்ரெயின் கொஞ்ச நேரத்தில் கோவில்பட்டி வரைக்கும் தான் போவோன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விடியகாலம் 4 மணிக்கு கோவில்பட்டியில் எல்லாரையும் இறக்கி விட்டாங்க. மழை பெய்துகிட்டே இருக்குது, கொடை ஒன்றும் இல்லை, பெரிய லக்கேஜ் 2 இருக்குது, பாப்பா இருக்கா. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தூதனை கட்டளையிட்டார். ஒரு அண்ணனும் தம்பியும் அக்காவும் தம்பியும் வந்தாங்க. அந்த பிள்ளைங்க எங்களை கொடை பிடிச்சி லக்கேஜெல்லாம் எங்களுக்கு தூக்கிட்டு வந்து பிளாட்ஃபார்ம் ஏறி இறங்கி வெளியே வந்து எங்களை கார் பிடிச்சி கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு காரில் நாங்கள் தனியாக போயிட்டுருக்கோம். கர்த்தர் எங்கள் கூட வந்தார். அந்த இடத்துல போய் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு எந்த இடம் என்ன எதுனே ஒன்றுமே தெரில. ஒரு ட்ரெயின் ஆட்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க. பஸ் வரல, வருது. எல்லோரும் லக்கேஜ் இல்லாதவங்க ஏறி போயிடுறாங்க. எங்களால் ஏற முடியல. அடுத்த பஸ் வருது, அதுலேயும் ஏற முடியல. அதுக்கடுத்த பஸ் வந்துச்சு. நான் எப்படியாவது ஏறிடணும். திடீர்னு பஸ்ஸு போகாதுன்னு சொல்லிட்டா நம்மளால் அவ்வளோ ஒன்றுமே முடியாதுன்னுட்டு நான் மடமடன்னு ஏறேன். என்னால் ஏற முடியல. அப்பவும் ஒரு தூதனை கட்டளையிட்டு ஒரு பையன், வாலிப பையன் வந்து எங்கள் சூட்கேஸெல்லாம் தூக்கி தந்து நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம். 1 ஹவர் வந்துச்சு. கொஞ்ச நேரம் ஏதோ தூத்துக்குடி பக்கம் வரையும் ஒரு புதூர்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அது பக்கத்தில் தண்ணி அதிகமாக வந்ததுனால பஸ்ஸு போகாதுன்னு பஸ்ஸை நிப்பாட்டி விட்டாங்க. எங்கள் கண்ணு முன்னாலேயே பஸ்ஸு கார்லாம் போது, எல்லாமே சிக்கிக்கிட்டு இருக்கு. டிரைவர் ப்ரைவேட் பஸ்ஸு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் ஓனருக்கு பதில் சொல்லணும், நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் அதில் காத்திருந்தோம், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். பஸ்ஸை தைரியமாக எடுத்தார். அந்த தாண்டி போகிற ஆண்டவர் கிருபை செய்தார். கொஞ்சம் தூரம் போச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் போகவே செய்யாதுன்னு தூத்துக்குடிக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக எங்களை நிப்பாட்டி விட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்தில் தண்ணி அதிகமாக இருக்குது. என் மருமகளுடைய அப்பா ஜேசிபியில் ஏறி அந்த பக்கமாக எங்களை வந்துட்டாங்க. ஆனால் போகிறக்கு வழி இல்லை. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் வந்தவங்களும் நிறைய ஃபேமிலி அதில் இருந்தாங்க. அதில் 1 ஹவர் காத்திருந்தோம். அது எவ்வளோ நேரம் காத்திருந்தோம் எங்களுக்கு தெரில. திடீர் வாங்க எல்லோரும் பஸ்ஸை மறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை மறிச்சிட்டாரு. எல்லாருமே பஸ்ஸை மறிச்சு எனக்கு என்ன நடக்குன்னே தெரில. எங்களை நீங்கள் எப்படியாவது ஏற்றி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் டிரைவர் எங்களை ஏற்றிட்டாரு. டிரைவர் என்கிட்ட கேட்காரு, நீங்கள் எங்கே இருந்து வரீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்காரு. அப்போ நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம், எங்களை இப்படி இறக்கி விட்டாங்க அப்படின்னா. அப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்க போன்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ள பிரச்சனை, டிரைவரை திட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போனோம். தண்ணி அப்படி ஒரு தண்ணியை நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ தண்ணி. பஸ் அப்படி அரை பஸ் முங்குற மாதிரி அப்படி போகுது. கொஞ்சம் தூரம் இல்லை, நிறைய கிலோமீட்டர், கொஞ்சம் கூட ஒரு இடைவெளியே கிடையாது. அப்படி ஒரு பஸ்ஸு. கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரே நீங்கள் என்ன கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையும் பாதுகாப்பீங்கன்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் மேலே ஏற்றி கொண்டு டிரைவர் கொண்டு விட்டார். என் சம்மந்தார் சொல்கிறாங்க, எனக்கு திருப்பி நம்ம தண்ணிக்குள்ள வந்து தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நான் ஈஸியாக சொல்லிட்டேன். அவ்வளோ நேரம் 8 மணி நேரம் நாங்கள் போராட்டம். 4 மணிக்கு ஏறணும், 8 மணி நேரம் நாங்கள் போராடணும். பச்சை பிள்ளையும் வச்சுக்கிட்டு லக்கேஜையும் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் அது மேலே ஏற்றி விட்டேன்னு ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார். என் மருமகளை நான் நீங்கள் எங்கம்மா போகணும் கொண்டு விட்றேன்னு சொன்னோன்னே அவளையும் மருமகளையும் கூப்பிட்டு போயிட்டார். அவள் யாருன்னே தெரியாது. அங்கே இருக்கிற சூழ்நிலையில் அவள் அப்பவும் ஏற்றி விட்டாங்க, மொபைலை கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி போகிறோன்னு தெரியாமல் திரும்பி வரும்போதுல தான் நீங்கள் போக முடியாது, வேறு பாதையிலோடி தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டுருக்கோம். ஒரு குட்டியான நின்றுச்சு. அவரை கொஞ்சம் கொண்டு விட்டுருங்கன்னு சொன்னக்கு அவர் ஏற்ற மாட்டேனார். அவர் மனசில் ஆண்டவர் பேசி
எங்களை அந்த குட்டி யானையில் நாங்கள் பின்னாடி ஏற முடியாமல் ஏறி நானும் என் சமந்தாரும் அந்த 2ஆம் கேட்டுன்னு சொல்கிறேன், எனக்கு தூத்துக்குடியில் அதிகமாக தெரியாது, அங்கே கொண்டு விட்டாங்க. அதில் இருந்து நாங்கள் நடந்து வீட்டுக்கு போனோம். என் சம்பந்தார வீட்டில் தண்ணி அங்கே போக முடியாது. அந்த என் மருமகளுடைய பாட்டி வீட்டில் போய் சேர்றதுக்கு 8 மணி நேரம் கழித்து நாங்கள் வீடு போய் சேர்றதுக்கு தேவன் கிருபை செய்தார். இங்கே பஸ் வசதி இல்லாமல் அங்கே 4-5 நாள் அங்கே இருந்தேன். கர்த்தர் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கும் ஜீவனோடு கொண்டு வந்து நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி சொல்ல. சாட்சி கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தினாலும் இந்த நாளிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையான போதக பிதா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆரம்ப நாட்களிலே ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர்கள். கிராமங்களில் ஒரு கிட்டார் ஐயா கொண்டு வருவாங்க. அந்த கிட்டார் கொண்டு வந்து இசைச்சு கிராமங்களில் போய், ஐயா ஞாபகம் இருக்குதா, கிராம ஊழியங்களில் நாங்கள் கிராம ஊழியம் செய்வோம். வந்து சாட்சி சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அறிவித்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள். இந்த நாளில் அவர்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய தகப்பனார் எனக்கு ஞாபகம் வரும். அவர்கள் திருமறையூரில் பல ஆண்டு காலமாக சபை ஊழியராக பணியாற்றினார்கள். 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்னை கட்டாயம் முழுறு ஜபத்துக்கு அழைச்சிருவாங்க. ஆமாம், நாங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கிறோம், நீங்கள் வந்து உற்சாகப்படுத்துங்க அப்படிம்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய செய்தி ரொம்ப தாகத்தோடு கேட்பாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி தான் அந்த செய்தியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி. வயதான காலத்தில் ஐயா அவர்கள் செந்தியம்பலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற காலத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்க தகப்பனார் அவர்கள் என்னுடைய செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக கார்லேயே அமர்ந்து இருந்து என்னுடைய அந்த நற்செய்தி கூட்டத்தில் நான் கொடுத்த செய்தியை அவர்கள் கேட்டார்கள். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். நல்ல போதகரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒரு அலையில சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரே ஒரு வேண்டுகோள், இத்தனை பேர் வந்திருக்கீங்க, அந்த 2ஆம் மணி அடித்த உடனே வந்துட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இன்றைக்கி மழை கொஞ்சம் வந்திருக்கனால, ஆமாம் ஐயா இன்னும் ஆளை ஒத்தரையும் காணுமேன்னு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயா கொஞ்சம் மழை ஆயிடுச்சு அதனால் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள உற்சாகப்படுத்தினேன். நீங்கள் 2ஆம் மணி அடித்தோடனே டானி அடித்தோடனே வந்தீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பெரிய கூட்டம் நமக்கு தேவையில்லை. வருகிற ஆட்கள் கொஞ்சம் முன்னூட்டி வந்தால் அந்த பாடல் பாடுவதற்கு, அந்த பாடல் செக்ஷன் ரொம்ப நடத்துவதற்கு சிறப்பாக இருக்கும். எனவே நான் உங்களிடத்தில் அது ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். எனவே முடிந்தவர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கூட்டி வந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ரிலே சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. மக்கு நன்றி. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசையோடு தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி. பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வார்த்தைகளை கொண்டு தினந்தோறும் எங்களோடு கூட நீ பேசிக்கொண்டு வருகிறீங்கப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற சகல வல்லமைகளை விலகி போகட்டும். கர்த்தர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு
செய்ததை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ வசனத்தை வாசிக்கிற நேரம், சில சமயத்தில் நான் வசனத்தை வாசிக்க சொல்லும்போது ஒரே நேரத்தில் நீங்கள் 50 பேர் ஒரே நேரத்தில் வாசித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு வசனம் தெரியும். ஆமேன் சொல்லுங்கள். எங்களை ஊழியத்தில் நடத்துனவங்க சகோதரர் ஸ்டான்லி அண்ணனாக இருக்கட்டும், துதி சங்கரனாக இருக்கட்டும், சாம் ஜபத்திரியாக இருக்கட்டும், அவங்களாம் சொல்லுவாங்க 500 வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும், 350 வசனத்தை நீங்கள் படிக்கணும், ஒரு 100 வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணணும், 50 வசனத்தையாவது நீங்கள் எழுதி கொண்டு போகணும், 3 வசனத்தையாவது நறுக்குன்னு சொல்லணும்னு பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 500ல் ஆரம்பித்து 3ல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் எனக்கு வசனம் தெரியும். நான் பக்கம் பக்கமாக எழுதி வச்சு படிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கணும். அதுக்கு தான் வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிறதுல பக்கத்தில் லேசாக அப்படி டல்லாக இருக்கிறாள் அப்படி முழிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா கன்வென்ஷன் கூட்டத்திலலாம் அல்லேலூயா சொல்கிற கூட இடம் இருக்காது. இது முன்னிற ஜபம் அப்படி அல்ல, உங்களை உற்சாகப்படுத்தணும். அதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவன் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையும் அதுதான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய திருச்சபைக்கென்று தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அதே போல உனக்காக தனிப்பட்ட முறையில் உன் வாழ்க்கைக்கென்று அல்லது உன்னுடைய கணவருக்கென்று, உன் பிள்ளைகளுக்கென்று, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு சமயத்தில் மெஞ்ஞானபுரத்துலேருந்து நாசரேத்துக்கு டவுன் பஸ்ஸில் நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். கண்டக்டர் சீட்டுக்கு அந்த சீட்டில் டோர் பக்கத்தில் நான் உட்கார்ந்து நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். முன்பக்கத்தில் கல்லூரி மாணவர்கள், பின்பக்கத்தில் அதே போல் ஃபுட்போர்டில் கல்லூரி மாணவர்கள் 2 பேரும் தொங்கிக் கொண்டு 2 ஃபுட்போர்ட்லையும் தொங்கிக் கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். முன்பக்கத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த அந்த கல்லூரி மாணவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல, அதற்கு பின்னால் இருந்த ஒரு பையன் சொன்னான், யா அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னான்? யா. அவன் சொன்னதுக்கெல்லாம் யா யான்னு சொல்லலாம். அப்போது நான் நினச்சிக்கிட்டேன், இது ஒரு சினிமா வார்த்தை போல் இருக்குது, சினிமா டயலாக் போல் அப்படி நான் நினைத்து கொண்டேன். அப்போது எங்கள் பகுதியில் வனாந்தரமான தேரி பகுதியில் ஜெபித்து கொண்டிருந்த காலம். அப்போ 3 ஆண்டுகள் நாங்கள் தேரிக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ காலையில் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நான் கடந்து சென்றிருந்த போது ஆண்டவர் முந்தின நாள் நடந்த அந்த காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அந்த 2 மாணவர்களும் பேசிக்கொண்ட அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையோடு தொடர்பு படுத்தி ஆண்டவர் பேசினார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷனில், ஒரு ஆங்கிலத்துடைய அந்த அர்த்தத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, ஆம் என்பதற்கு எஸ் என்றும் ஆமேன் என்பதற்கு யா என்றும் போடப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2க்கு என்ன வித்தியாசம் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஆம் என்றால் நடக்கும் என்று அர்த்தம், ஆமேன் என்றால் அப்படியே நடக்கும் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2க்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆம் என்றால் நடக்கும், ஆமென் என்றால் அப்படியே மாற்றம் இல்லாமல் அப்படியே நடக்கும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற காரியம் என்ன? உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தில் வசனத்தை குறித்து கர்த்தர் பேசி இருந்தால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ள தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம்
அதிகாரம் அதில் 19ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையை நீதியாக அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமையை அவன் சுதந்தரித்து கொண்டான். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்தரித்து கொண்டான். அது சுதந்தரித்து கொண்டது எதற்காக, அது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று 23ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஏன் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் இப்படியெல்லாம் செய்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டான் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற காரணமே உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால் சாரால் வயதான காலத்தில், சூழ்நிலை எல்லாம் சாதகம் இல்லாத ஒரு காலத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவளும் அதே வாக்குத்தத்தத்தை சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு செயல்பட்டதனால அவளுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கன்பான் பல பரிசுத்தவான்கள் வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். இன்று இரவு நீங்கள் கேட்கிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன? வாக்குத்தத்தத்தை சுதந்தரியுங்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்தரிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதத்தில் முதலாம் தேதி அதிகாலை ஆராதனை முடிவடைந்த பின்பு காலையில் ஒரு 6 மணி அல்லது 7 மணிக்கு மெஞ்ஞானபுரம் பஜாரில் நாங்கள் வாக்குத்தத்த ஸ்டிக்கர் அதை அச்சடித்து ஒவ்வொருவருக்காக கொடுக்கறது வழக்கம். மெஞ்ஞானபுரத்தில் கொஞ்சம் டிரைவர்ஸ் காலையிலே பஜாருக்கு வந்துடுவார்கள். சில கடை நடத்துகிறவர்கள் கடை திறக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. சிலர் பிரயாணப்படுவதற்கு பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி ஸ்டிக்கர், கார்டு, கொஞ்சம் ஸ்வீட் அப்படி வச்சு கொடுக்கறது வழக்கம். ஆரம்ப காலத்தில் ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. அப்போ சிவகாசியிலே உட்கார்ந்து நாங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் அச்சடித்து பைக்கிலே வந்து அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்டிக்கர் என்ன செய்வோம், கொடுப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு. இப்போ எல்லாரும் ஸ்டிக்கர் தான், ஏகப்பட்ட ஸ்டிக்கர் வருது. அதனால் நாங்களாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்போ ஆரம்ப காலம் ஸ்டிக்கர் அச்சடித்து கொடுக்கறதுனா அதுக்கு ஒரு முக்கியத்துவம். அது அந்த ஊழியத்தை ஒரு மகத்தான ஊழியமாக நினைச்சு நாங்கள் செய்கிறது உண்டு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலையில் போய் அந்த வேலையை செய்வோம். நான் பக்கத்தில் நின்று ஜோம் பண்ணிட்டு பக்கத்தில் நிற்பேன். தம்பிமார் போய் கொடுப்பாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் ஒரு வயதான தகப்பனார், அவங்க பக்கத்தில் ஒரு கல்வளைங்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அதுக்கு அவங்க போனோம், பிரயாணப்பட்டு போகணும். அதற்காக பஸ் ஸ்டாண்டில் அவங்க காத்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு தம்பி கொடுத்தான், இயேசு உங்களை நேசிக்கிறார். அவங்க உள்ள ஸ்டிக்கரை எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, இது என்னது அப்படின்னாங்க. உடனே தம்பி சொன்னான், இது வாக்குத்தத்தம் அப்படின்னா. உடனே அந்த ஐயா டக்குன்னு ஒரு பதில் சொன்னாங்க, இந்த வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வாக்குத்தத்தங்கள் தான். இந்த ஒரு வசனத்தை மட்டும் எப்படி வாக்குத்தத்தம் நீ சொல்கிறீங்க அப்படின்னா. அதிலே தெரிந்து விட்டது, இந்த ஐயா நல்லா பைபிள் படிச்சிருப்பார் போல இருக்கு அப்படின்ட்டு. என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் போட்டால் நான் பேச ஆரம்பித்தேன். அந்த ஐயாட்ட அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் சொன்னது உண்மைதான் ஐயா, ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சரி, இந்த வாக்குத்தத்தத்தில் ஏதாவது ஒன்று நான் சுதந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என் கூட பேசினார். நான் வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். என் நாமம் வல்லமை உள்ளதுன்னு சொன்னார். என் ரத்தம் வல்லமை உள்ளதுன்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பண்ணுற ஜபம் வல்லமை உள்ளதுன்னு கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு கர்த்தர் பேசினார். பரிசுத்த ஆவியான வல்லமை உள்ளதுன்னு பேசினார். இப்படி 5 காரியத்தை பேசினாயா இயேசுவால் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானவருடைய கையினால் வாய்க்குன்னு ஆண்டவர் பேசினார். எனக்கு திருமண காரியம் நடந்தது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை தந்து நான் அதை சுதந்திரிச்சிருக்கேன். நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு வசனத்தை சொல்ல முடியுமான்னு யோசிக்க ஆரம்பித்தார். அடுத்த ஸ்டிக்கர் கூட 2வது ஸ்டிக்கர் கொடுத்து, இந்த வருஷத்துலையாவது இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் என்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் பேசினாயா இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன். இந்த வீட்டை கட்டது கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம். இந்த திருமண காரியம் நடந்தது இந்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். என் பிள்ளைக்கு இது நடந்தது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா?
ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அனுபவத்துக்குள்ள தெய்வ பிள்ளைகள் வரணும். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம். தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கத்தான் தேவன் நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்தரிக்கணும். சாலமோன் சொல்றார் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சாலமோன் சொல்லுகிறார், கர்த்தர் தன்னுடைய வாயினால் எனக்கு சொன்னார். நீர் வாயினால் எனக்கு சொன்னீர் ஆண்டவரே, இப்போ உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தின்படி தம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுகிறார். 56ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னதுதான், அதில் மாற்றம் கிடையாது. அதுதான் வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். எசேக்கியாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியா சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளிலே அற்புதங்களை எனக்கு செய்தீர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நீங்களும் நானும் சுதந்தரிக்க வேண்டும். அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை கடந்த ஆண்டு அல்லதுக்கு முந்தைய ஆண்டுகளில் அல்லது இந்த ஆண்டு ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று தந்திருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை, வேற யார்கிட்ட சொன்னதல்ல, ஊழியக்கார்ட்ட சொன்னதல்ல. ஊழியக்கார்ட்ட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா அது அவங்களுக்கு, அவங்க ஊழியத்தில் சம்பந்தமானவர்களுக்கு, அவர்களோடு கூட இணைந்து ஜெபிப்பவர்களுக்கு. உங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்வேன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது வாக்குத்தத்தத்தை கேட்டு நம்ம தான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை கேட்டு பெறணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 147ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 119 147 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதக்காரனுடைய அனுபவம். அதிகாலையில் எழுந்து என்ன செய்திருக்கிறாரு, சத்தமாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். சத்தமாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். பக்கத்தில் வீடுகள் இல்லாமல் இருந்திருக்கும், சத்தமாக ஜெபம் பண்ணியிருக்காரு. நீங்கள் போய் சத்தமாக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு தாத்தா சண்டைக்கு வந்துடுவார். சரிதானா? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டு சூழ்நிலை பொறுத்தது அது. ஆனால் அது முக்கியம் இல்லை. 2வது பகுதி முக்கியம். அதிகாலையில் எழுந்து சத்தமாக நான் ஜெபம் பண்ணினேன், இப்போ ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், உம்முடைய வசனத்துக்கு. இதான் முக்கியம், இதான் முக்கியம். இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க தெரிகிறது, தேவ சமூகத்திலிருந்து வசனத்தை பெறுவதற்கு, வாக்குத்தத்தத்தை பெறுகிறதுக்கு தெரியல. ஆண்டவர் பேச விரும்புகிறார், அவர் பேசுகிற தெய்வம். எசேக்கியேல் 2:1 வாசிக்கிறோம், மனுபுத்திரனை கால் ஒன்றினில் நான் உன்னுடனே கூட பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் பேசுகிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, பதில் கொடுத்து. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், உங்ககிட்ட பேச விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த பேசுகிற அனுபவம், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கிறது? அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வரணும், கடந்து வரணும். சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதுதான். அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன், அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இந்த நாள் எப்படி இருக்க போகிறது, இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அல்லது இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கிறது, அன்னைக்கு ஒரு வேலை இருக்கிறது, அல்லது ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், நெக்ஸ்ட் அடுத்தது நான் என்ன செய்யணும், இதற்கென்று நீர் என்ன வாக்குத்தத்தம் தருகிறீர். ஒவ்வொரு நாள் ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் ஸ்டான்லியனை கூட்டம் நடத்தும் போது, வாலிபர்களுக்கான கூடுகை நடத்தும் போதெல்லாம் முடிஞ்சு போகும்போது 30 கார்டு தருவாங்க. சின்ன கார்டு 30 கார்டு.
அந்த கார்டில் எழுதப்பட்டிருக்கும், இன்றைக்கு காலையில் வாசித்த வேத பகுதி என் இருதயத்தை தொட்ட வசனம், மாலையில் வாசித்த வேத பகுதி இருதயத்தை தொட்ட வசனம். பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெப குறிப்புகள், கீழே பார்த்தீங்கன்னா இன்றைய வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தின்படி நான் என்னெல்லாம் செய்தேன். ஒரு சின்ன அட்டை பைக்குள்ள வைக்கிற மாதிரி 30 அட்டை தருவாங்க. ஒரு நாளைக்கு ஒன்று பயன்படுத்துங்க. நீ அன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடத்தை இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு வேளை சொல்லுங்கள் அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால தான் ஊழியத்தில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் பேசுகிறதை நடத்துகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கன்பானது என்னுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் பேச பழகணும். ஆண்டவர் பேச ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எப்படி அக்கா எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணீங்க? 1 மணி நேரம் ஜோம் பண்ணேன். எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணீங்க? 2 மணி நேரம் ஜோம் பண்ணேன். ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாரா? அதெல்லாம் உங்கள்கிட்ட தான் பேசுவார். எங்களுக்கு ஒன்றும் பட்டா போட்டு ஆண்டவர் கொடுக்கல. ஒரு வேளை சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பேசணும்னு நினைக்கும் போது எளிமை வந்துடுவோம். பார்த்துடுங்க. இப்போ ஃபோன் அடிக்குன்னு வைத்து கொடுங்க. ட்ரிங்னு ஃபோன் அடிக்கி, ஹலோ ஆமாம் இங்கே ஒருத்தர் ஃபோன் மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறார், இப்போ தான் பிரசங்கத்தை ஆரம்பித்தார், 12:30 தான் ஆரம்பிச்சிருக்காரு, என்ன இப்போ முடிப்பார தெரில, ஆமேன் அப்படி நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வைங்க. இந்த செல்ஃபோன் பேசுகிறதுல பிரயோஜனம் இருக்கா? இல்லை. நீங்கள் ஃபோனை எடுத்த உடனே ஹலோ யார் பேசுகிறீங்க, ஏத்தாப்பில் இருக்கிறவர் சொல்கிறார் நான் இன்னார் பேசுகிறேன், அப்படியா என்ன விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அவர் விஷயத்தை சொல்கிறார், அப்படியா என்ன இன்னும் எப்படி செய்யலான்னு அவர் கேட்குறார், நீங்கள் பதில் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்க அவர் பதில் சொல்ல, அவர் கேட்க நீங்கள் பதில் சொல்ல, அதுதான் கருத்து பரிமாற்றம். ஆமீன் சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் பேசுன்னு நினைக்கும் போது எழுப்பி வந்துடுறீங்க. இதான் நடக்கு. நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரில. சமீபத்தில் இதே மாதிரி நல்லா பாரம்பரியமிக்க பல ஆண்டு காலமாக ஜெபிக்கிற அனுபவமுள்ள தேவ பிள்ளைகள் இருக்கிற ஒரு சபைக்கு இதே மாதிரி ஜெபத்துக்கு உபவாச ஜெபத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் ஜெபிக்க சொல்லிக் கொடு. ஜெபிக்க தெரில அப்படின்னார். என்ன ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணும்? ஒரு ஆள் ஜெபத்தில் ஜெப நடத்திட்டு இருக்கும்போது ஜெபம் ஒரு ஆள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா மற்றவங்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு கூட நான் நிறைய பேரை பார்த்தேன். என்ன செய்கிறீங்க? அமைதியாக வாயை மூடிக்கிட்டு அமைதியாக அந்த அக்கா என்ன ஜெபம் பண்ணி அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ணை மூடின உடனே இது ஜெபம்னு நினச்சிக்கிடுறோம். ஆண்டவர் சொன்னார் இது ஜெபம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? ஒரு ஆள் ஜெபிக்கும் போது நீங்கள் பக்கத்தில் இருந்து ஆமேன் ஆமேன் அப்படி சொல்லி பாருங்க, தேவ வல்லம் அங்கே வெளிப்படும். அதுக்கு தான் நாங்கள் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களை சொல்ல வைக்கிறதுக்கு. நீங்கள் மூடிட்டு இருக்கீங்க, இப்படி திறக்க மாட்டேன் அப்படி. அந்த சபைக்கு நான் போய் சொன்னேன், 140 பேர் இருக்காங்க உபவாச ஜபத்தில், பெரிய சபை. பேரை சொன்னால் நீங்கள் சொந்தக்காரங்கிறப்பையும் சண்டைக்கு வந்துடுவீங்க. அதனால் நான் பேரை நான் சொல்லலை. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க சொன்னாங்க, நல்ல விஷயத்தை 4 இடத்துல சொல்லு, கெட்ட விஷயத்தில் ஒருத்தருக்கும் சொல்லாத. இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால நல்ல விஷயத்தை 4 இடத்துல கட்டாயம் சொல்லி ஆகணும். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். வாயை தரங்க, எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் போயிட்டேன், எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. இந்த பக்கத்தில் 2 பேர் ஆமீன் சொல்லாமல் இருக்கீங்க, ஆமீன் சொல்லுங்க. சொல்ல வச்சு அன்னைக்கு ஜெபம் பாருங்க, அவ்வளோ ஒரு மகிமை. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருக்கு. அந்த சபையிலேருந்து ஒருத்தர் வேன் பிடிச்சி ஒரு ஐயா அவர்கள் ஒரு 10-15 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி ஜெபம் பண்ண வச்ச பிறகு நாங்கள் ஆமீன் சொல்லி இப்போ எல்லா ஜெபத்துலேயும் ஆமீன் தான் பார்த்துருங்க, ஃபயராக போயிட்டுருக்கு ஜெபம் அப்படின்னாங்க. ஃபயர் வந்துட்டா எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம தான் தூண்டி எழுப்பலை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கண்ணை மூடிக்கிட்டா அப்படி இல்லை தலையாட்டினா ரைட்டு ஜெபம்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, வாயை திறக்கணும். அதான் ஜெபம். வாயை திறக்கணும். உன் வாயை எதுக்கு? இட்லிக்கா? எதுக்கு திறக்க சொல்கிறாரு சொல்லுங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பேசுகிறதுக்கு ஆயத்தம், என் பிள்ளைகள் தான் என்கிட்ட பேசுகிறதில்ல. நீங்கள் ஆண்டவருடைய சம்பத்தில் ஜெபிக்கணும். உங்கள் கணவருக்காக ஒரு ஜெபிக்கிறீங்க, என்ன வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரை, நீங்கள் ஒரு வார்த்தை தாங்கன்னு கேட்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, திருமண காரியம் அதுக்கு ஒரு வசனம், கர்ப்பத்தின் கனி அதுக்கு ஒரு வசனம், ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்கு ஒரு வசனம், ஒரு வாகனம் வாங்குறீங்க அதுக்கு ஒரு வசனம். எல்லா கல்யாண கட்டிலையும் ஒரே வசனம் தான், இந்த காரியம் கர்த்தரால். இது நீங்கள் சொல்லணும் போல, எங்களுக்கு தெரியாதா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது? நீ எல்லாரும் ஒரே வசனம் தான். அதுலேயும் ஒரு அம்மாட்ட கேட்டேன்னா,
இந்த வசனம் யார் போட்டா? அது பிரசுகாரை போட்டுக்கிட்டான். பிரசுகாரை எப்படி போட்டான் அப்படின்னே, ஒரு நல்ல வசனமாக பார்த்து போடுனே, அவன் இந்த வசனத்தை போட்டிருக்கான்னு. அப்படிலாம் இருக்கப்படாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசனம். சமீபத்தில் உடுமலைப்பேட்டையில் ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக போயிருந்தேன். வீடு பிரதிஷ்டை பண்ணுறேன். நான் காலையில் தான் போயிருக்கிறேன், ரூமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறேன். ஓப்பன் பண்ணுற டைமில் மட்டும் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. போய் அந்த கத்திரிக்கோளை வைக்கும்போது மேலே பார்த்தா கர்த்தர் என் கண்மலை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சரின்னு உள்ளே போயிட்டு எல்லாம் அந்த அதுக்கு ஒரு போதகரையா, அவங்களுடைய செக்ஷன் போதகரையா பாட்டு பாடி அவங்க எல்லா காரியத்தையும் செய்துட்ருக்குறாங்க. அப்போ நான் கேட்குறேன், வெளியே நீங்கள் கர்த்தர் என் கண்மலைன்னு எழுதி போட்டிருக்கல, என்ன விஷயம், யார் சொன்னது, என்ன வார்த்தை? கர்த்தர் என் கண்மலை அப்படிங்கிறது தாவி தான் சொல்லுவார். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த வசனம் எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு தான் உடனே அந்த அக்கா பதில் சொன்னாங்க, எங்கள் அப்பாட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. நாங்கள் நிறைய வீடு வாடகைக்கு இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ சொல்லி சொல்லி ஜெபம், ஆண்டவரே ஒரு வீடு வேணும், வீடு வேணும், வீடு வேணும்னு. ஊருக்குள்ளே அந்த சிட்டிக்குள்ளே எங்களுக்கு இடமே கிடைக்கல, எல்லாம் அவுட்டரில் தான் இங்கே வருது. அப்படி சூழ்நிலை. அப்போ எங்கள் அப்பா ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும். ஆண்டவரே, நல்ல கோட்டைச்சுவர்லாம் இருந்து நல்ல ஒரு வீடு என்ன செய்யணும், என் மகளுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை குறித்து பேச. அதனால் எங்கள் அப்பா எப்போ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என் கண்மலைன்னு சொன்னீங்களப்பா, அப்படி என் பிள்ளைக்கு வீட்டை கட்டி கொடுங்கப்பா, கண்மலையாக ஒரு வீட்டை கட்டி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க பார்த்துடுங்க. அதனால் இப்போ அப்பா கொரோனா காலத்தில் போயிட்டாங்க, ஆனால் வீடு வந்துட்டு, கர்த்தர் சொன்னபடி வீடு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அதனால் அந்த வசனத்தை எழுதி பண்ணி முன்பக்கத்தில் என்ன செஞ்சுருக்கோம், எழுதி வைத்திருக்கிறோன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனம். அந்த அனுபவம் இருக்கிறதா நமக்கு? பைக் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், எல்லோரும் ஒரே வசனம் தான். என் சமூகம் உனக்கு முன்பதாக எல்லாருக்கும் ஒரே வசனம் தான். அப்படி அல்ல. நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தத்தை பெற்று அதன்படி வழியாக நீங்கள் போனீங்கன்னா, ஒரு சின்ன காரியம், ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட நீங்கள் ஆண்டுகிட்ட போய் சண்டை போட முடியும். ஆண்டவரே, நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் சொல்லி தான் நான் கட்டியிருக்கேன், நீங்கள் சொல்லி தான் அதை செய்திருக்கிறேன், நீங்கள் சொல்லி தான் அதை வாங்கினேன், ஏன் பழுதாகி நிற்குது? நாங்கள்லாம் வாங்கினோம். அப்படி தான் வாங்கினவங்களாம் வந்து ரொம்ப துட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கின கிடையாது. ரொம்ப காலம் ஒருத்தர் ஊழியத்தில் ஓடுறதை பார்த்துட்டு, நான் என்னுடைய ஆக்சிடெண்ட் நடந்த பின்பு அவர் பார்த்துட்டு, வாகனத்தை வச்சுடுங்க பிரதர், நான் வேலை இருக்கும்போது நான் எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு ஊழியர் இருந்தால் நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் ஊழியத்துக்கு கொண்டு போங்கன்னு தான் வாகனம் தந்தார். பிறகு நான் எனக்கு இருக்கிற ஊழியத்தை பார்த்துட்டு அவரே பார்த்துட்டு நீங்களே வச்சுடுங்கன்னு சொல்லிட்டார். திரும்ப நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்து திரும்ப அதுக்கு என்ன செஞ்சோம், அந்த பெயரை மாற்றினோம். அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாக்குத்தத்தம். இன்றைக்கி டயர் இல்லாமல் நின்றுக்கும், சில சமயத்தில் பெட்ரோல் இல்லாமல் நிற்கும். வாக்குத்தத்தம் தான். ஆண்டவரே சொன்னீங்களா, ஆண்டவரே நீங்கள் சொல்லி தானே இந்த வாக்குத்த வசனத்தை தந்திய, செய்யுங்க. அவனை 2 டயர் மாற்றுறதுக்கு பணம் வந்துச்சு, 2 டயர் மாட்ட போகிறேன். அவன் சொன்னான், மாற்றும் போதே நாளையும் மாற்றிடுங்க, பின்னால் இருக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது, போய் உங்களை எங்கேயாவது கவுத்திர போகுது அப்படின்னா. பாருங்கள், உடனே வீட்டில் வந்து ஜெபம் பண்ணேன். அடுத்த நாளே ஆண்டவர் அடுத்த 2 டயரும் தந்தார். ஒவ்வொன்றும் அப்படி. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட முடியும், அதை பழகுங்க, அதை செய்யுங்க. முதல்ல ஆண்டவர்கிட்ட பேச பழகுங்க, வாக்குத்தத்தத்தை பெறுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்குத்தத்தம். குழந்தை இல்லாமல் இருக்காங்களா, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மகள் அல்லது என் மருமகள், அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்? அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க, ஒரு வசனம் உங்கள் நேருக்கு வரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் வாக்குத்தத்த வசனம். வேற எங்கே நீங்கள் போக வேண்டாம். அதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். எதுக்கு அவர் காத்திருக்கிறாரு? நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியாச்சு. இன்னைக்கு காரியத்திற்காக, வியாபாரத்துக்காக 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் காத்திருக்கிறாரு. எதுக்கு? வசனம் வெளிப்படணும். அப்போ வசனம் எங்கே இருக்கணும்? எங்கேருந்து வெளிப்படும்? இருதயத்திலிருந்து வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். நான் வசனத்தை நிறைய அடுத்த வசனம் வாசிங்கம்மா. 119 சங்கீதம் 148 வாசிங்க. உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே விழித்துக் கொள்ளும். பார்த்தீங்களா? உங்களுக்கு வசனம் தெரியல அப்படின்னா, 5 மணிக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா 4:30 எழும்பி அரை மணி நேரம் பைபிள் வாசிக்கணும். அரை மணி நேரம் பைபிள் வாசிக்கணும். ஆண்டவர் இங்கே எழுதணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு மனப்பாடனாலே வராது. மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டிய பரீட்சையிலலாம் நான் மார்க்கு கம்மியாக தான் வாங்குவேன். ஆனால் வசனத்தை படிக்கும்போது, எங்கள் பகுதியில் தேரிக்குள்ள வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் 2 வார வசனம் சொன்னார். எபிரேயர் 8:10, 10:16.
2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தில் எழுதுவேன், உன் மனதில் எழுதுவேன். எங்கே எழுதுவார் ஆண்டவர்? வில் ரைட் இன் யுவர் மைண்டு. உங்கள் மைண்டில், மனதில் இங்கே இருக்கணும், மனதில் இருக்கணும். அதனால தான் இப்போ தொலைபேசியில் யார் ஃபோன் பண்ணி பேசினாலும் உடனே ஒரு வசனம், உடனே சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சொன்னீங்க அந்த வசனம் சரியான வசனம், அந்த வசனம் தான் எனக்கு கிரியை செய்தும்பாங்க. சும்மா மனுஷனுடைய வார்த்தையில் வல்லமை இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு தான் வல்லமை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எனவே முதலாவது ஆண்டவர் நம்முடைய பேசுகிற வார்த்தை என்ன? வாக்கு தத்தத்தை கேட்டு பெறுங்கள். வாக்கு தத்தத்தை நம்ம ஜெபிக்க, நம்ம ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க என்ன செய்யணும் சொல்லுங்க? சொல்லி கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறது, நிறைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க தெரில. ஆமாம், அதனால தான் நம்ம பிள்ளைகள் வந்து இருக்கிறதோட செத்துடலான்னு சொல்லுவான். பார்த்தீங்களா? ஏன் சொல்கிறான்னா, அவனுக்கு ஏசப்பா கூட பேசுகிற பழக்கம் என்ன செய்யலை, இல்லை. நம்ம ஏதாவது ஒரு பொருள் கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருவான். நீங்கள் அப்படி வாங்கி கொடுக்காம நீ ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா உனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு, கண்டிப்பாக எனக்கு தந்துருவார்னு அவன் வரட்டும், அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த சந்தோஷமே வித்தியாசம். நம்ம பிள்ளைகளை அப்படி பழக்கலை. அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் இல்லை, அந்த அனுபவம் இல்லை. ஏழினுடைய பிள்ளைகளுக்கு ஏழி ஜெபிக்க சொல்லி கொடுக்கல. அதனால தான் வசனம் சொல்லுது, ஏழியின் பிள்ளைகள் என்ன மக்களாக இருந்தார்கள்? ஆமாம், எங்கே எப்படி நடக்கணும்னு தெரில, சர்ச்சில் எப்படி நடக்கணும்னு அவங்களுக்கு தெரில. சர்ச்சில் வந்து துணிகரமான பாவத்தை செய்கிறான், சர்ச்சில் வந்து தேவையில்லாத காரியத்தை செய்கிறான், சர்ச்சில் எவ்வளோ பயபக்தியாக இருக்கணுங்க அவனுக்கு என்ன செய்யலை தெரில. காரணம் என்ன? ஜெபிக்க என்ன செய்யலை, சொல்லி கொடுக்கலை. அவன் ஜெபம் பண்ணி இருந்தால் ஆண்டவர் தப்புன்னு சொல்லுவார். நல்லா ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறவனாக இருந்தால் ஒருத்தரையும் குறித்து குறை சொல்ல மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிரசங்கத்தில் 3000க்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கி 3013-14 தாண்டி போயிட்டு இருக்குது. இத்தனை கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். யாரையும் குறித்து குறை சொன்னது கிடையாது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. யாரையும் குறித்து குறை சொல்கிறது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சொல்லி கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு அது தெரில. இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு எப்படி நடக்கணும், சர்ச்சில் எப்படி நடக்கணும்னு என்ன செய்யலை தெரில. ஆமாம், நான் சபை ஊழியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். ஐயா சொன்னாங்க, கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளுக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. முன்னால் 2 சபை, இப்போ 1 சபை தான். 2 சபை இருக்கிற காலத்தில் அது ஒரு பெரிய சபை. ரைட் ஹேண்டில் யாரை வச்சுருப்பேன் அப்படின்னா, வலது பக்கத்தில் எப்பவும் நல்ல பாட்டு படிக்கிற ஆள், ஊழியம் செய்கிற ஆள், இசை வாசிக்கிற ஆள், இவங்களெல்லாம் ரைட் ஹேண்டில் வச்சுருப்பேன். லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஒரு டீமை வச்சுருப்பேன். லெஃப்ட் ஹேண்டில் யாருன்னா 24 ஹவர்ஸ் ஃபுல் தண்ணியில் இருக்கிற ஆள், நல்லா குடிக்கிற ஆள், சண்டை போடுற ஆள், இதெல்லாம் லெஃப்ட்லேயே வச்சுருப்பேன். 2ஐயும் விடுறதில்லை. சிலர் சொல்லுவாங்க, சில பெரிய நல்ல ஜபிக்கிற தாய்மார் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வலது பக்கத்தில் வச்சுருக்க ஆள் தான் நல்லது தான், இந்த லெஃப்ட்டில் 2 வச்சுருக்கீங்களே இதை கலத்தி விடுங்க அப்படிம்பாங்க. அப்படி சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, என் மேலே இருக்கிற பாசத்தில், என் மேலே இருக்கிற பாசத்தில் அப்படி சொல்கிறது. அவங்களால நம்ம பேர் கட்டுறக்கூடாது அப்படின்னு பாசத்தில். ஆனால் எனக்கு தான் தெரியும், இவங்களை விட இவங்ககிட்ட சில திறமைகள் இருக்கும். இப்போ ஆட்டுக்குட்டி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டுன்னு வைங்க, உடனே உள்ளே இறங்கணும் அல்லது குதிக்கணும். யார் குதிப்பா? பாட்டு பாடுறவர் குதிப்பாரா? பிரசம் பண்ணுறவர் குதிப்பாரா? ஃபுல் பூசில் இருப்பான் பார்த்தீங்களா, டமால்னி குதிப்பான். நான் முழுரஜம் முடிச்சுட்டு காரை கொண்டு போய் வீட்டில் கொண்டு விடுவேன். பாட்டி வாய் பூட்டிக்கிட்டு பாட்டி வாயை திறக்க மாட்டேக்கு இழுத்துக்கிட்டு போதும்மா. தூக்கலை பாட்டி அப்படின்னா யார் தூக்குவா? ராத்திரி 2 மணிக்கு பாட்டி யார் தூக்குவா? பெத்த பிள்ளை கூட ஃபோன் பண்ணி நாங்கள் பேசுகிறோம். ஒரு அனுபவத்தை பாருங்களேன். பெத்த பிள்ளை, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம், உங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலான்னு பார்க்கோம், கொண்டு போட்டுமான்னு கேட்குறோம். ஒரு பெர்மிஷன், வெளியூரில் இருக்கிறாரு, கேட்குறோம். ஏன்னா வயசான ஆள், கொண்டு போகும்போது ஏதோ நடந்துடக்கூடாதுல்ல. அவர் பதில் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கே 75 ஆயிட்டு, நானே அப்போ பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கள் ஆத்தா இருந்தான்னு போனானே, அதை தூக்கி போடுங்க சார் அப்படின்னு. கடைசியில் நான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த அம்மாவை பார்த்து, இன்றைக்கி அந்த அம்மா இருக்குது, 100 தாண்டி போயிட்டுருக்கு, 100 தாண்டி அடித்து கோல் அடித்து போயிட்டுருக்கு. இப்போ யார் போனாலும் சரிதான், சார் சோமா இருக்காவளா, சார் நல்லா இருக்காவளா,
ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ராத்திரி 2 மணிக்கு இந்த மாதிரி கேஸெல்லாம் தூக்குறதுக்கு யார் வருவாங்க? நான் அவளை போய் குடிகாரனே மனம் திரும்ப அப்படின்னா வரமாட்டான். அதுக்கு தான் சொல்ல வரேன், யார் யார்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் ஆண்டவர் தான் சொல்லி தருவார். யார்கிட்ட எப்படி பேசணும், யாரை பயன்படுத்தணும், இதெல்லாம் கர்த்தர் சொல்லி தருவார். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன பேசணும்னு ஆண்டவர் சொல்லி தருவார். இதை பேசு, இதில் அமைதியாரு. ஏசு அப்படி தானே, ஒரு சமயத்தில் பேசுகிறாரு, ஒரு சமயத்தில் பதில் சொல்கிறாரு. இதில் சும்மா இருந்தால் நடக்காது. அடி விழுந்தாலும் பரவாயில்ல, பதில் சொல்லு. பிரதான ஆசிரியன் வலது கணத்தில் அறையிறான். ஆண்டவர் இந்த அடியும் வாங்கிக்கிட்டு சொல்கிறார், நான் தான் ராஜா சொல்கிறார். அதே நேரத்தில் ஏறுவது கேட்குறாரு, பதிலை சொல்லலை. உனக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், பேசாமல் இருக்கிறாரு. எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவர் இதை கற்றுத்தருகிற பாடம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேச பழகணும். இதுதான் முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருகிறார். வாக்கு தத்தத்தை நீங்கள் கேட்டு பெறணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தம். திருமண காரியம், கற்பத்தின் கனி, கடன் பிரச்சனை, பண தேவை, வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், எதுவானாலும் சரிதான். ஒரு கடை ஆரம்பித்தா கூட உங்களுக்கு ஒரு வாக்கு தத்த வசனம் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பழகுங்க. வீட்டில் ஒரு காலண்டரில் கண்டிப்பாக வசனம் இருக்கும். ஒரு கடிகாரம் வாங்கி போட்டாலும் அதுக்கு ஒரு வாக்கு தத்த வசனம் என்ன செய்யணும், இருக்கணும். வாக்கு தத்த வசனம் இல்லாமல் எதுவும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, இருக்காது. அப்போ வாக்கு தத்தத்தை நீங்கள் கேட்டு பெறணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். அதுக்கு நிறைய காரியம் இருக்குது. வேகமாக நான் கொஞ்சம் லிஃப்ட் ஆகி போயிடுறேன். நிறைய காரியம். யாக்கோபு அப்படி ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே, சொன்னது உண்டே, நீங்கள் செய்யுங்கப்பா ஆசீர்வாதத்துக்காக. மோசே எப்படி ஜெபிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழிப்பேன்னு ஆண்டவர் சொன்ன உடனே மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்களை தானே கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவேன்னு சொன்னீங்க, எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, நீங்கள் எப்படி அவங்களை அழிக்கிறது, நீங்கள் சொன்னீரே என்று சொல்லி மோசே ஜெபிக்கிறார். கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்தால் தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அப்படி தான் ஜெபிக்கிறார். வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார். வாக்கு தத்தத்தை சொல்லி. ஒரு சமயத்தில் ஒரு தேவை, அவங்க இறைச்சி கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட போய். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நிறைய உங்களுக்கு என்ன செய்வேன், நீங்கள் விரும்புகிறபடி இறைச்சி என்ன தேவேன், தருவேன். மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரை இறைச்சி தருவேன் நீங்கள் தானே சொன்னீங்க, மட்டன் கொடுங்க கேட்குறாரு. நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு திருமண காரியம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துட்டு அதை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படி சொன்னீங்களப்பா, திருமண காரியம் நிறைவேற்றுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜோமணி மறுவீடு பேச்சு வரைக்கும் ஜெபத்தை விட்டுறப்படாது. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பின்னால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெறுங்க. உங்க பேரன் பேத்தி என்ன தேவை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்ககிட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் சபைக்காக சபையிலேருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம், அது சபை முழுவதற்கும். நீங்கள் இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே இந்த மூக்குப்பொறி சபையில் மூப்பர்களை ஆசீர்வதியும், பெற்று தாய்மார்களை ஆசீர்வதியும், தாய்மார் கூடத்தில் அப்படி ஜெபம் பண்ணுங்க, தாய்மார்கள் ஆசீர்வதியும், வாலிபர் கூடத்தில் வாலிபர்கள் ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுவீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருவார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி ஜெபிக்கணும். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது உங்கள் கண்ணு முன்னால் அந்த அற்புதம் நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு கூட்ட வாலிபர்கள் ரட்சிப்பேன் ஆண்டவர் பேசிட்டு வைங்க, நீங்கள் அதை வச்சு ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஒரு நாள் வரும், நிறைய வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு வரிசையாக நின்று பாட்டு படிப்பாங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரே எனக்கு வாக்கு கொடுத்தபடி நீ செஞ்சிட்டீங்கப்பா, 10 பேர் இன்னைக்கு முன்னால் வந்துட்டான். ஒரு லட்சம் அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். நீங்கள் பிள்ளைகளை பார்த்துட்டு ஆமாம் இனி இப்படி குடித்தா உருப்படி வேலை, நீ இப்படி மனம் திரும்பினாதான் அவனை பாரு இவனை பாரு அப்படிலாம் சொல்லே செய்யாதீங்க. என்றைக்குமே பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம பிள்ளை கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசம். 5 விரலும் ஒன்று போல கிடையாது, எல்லாம் வித்தியாசம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவனை பாருல அவனை பார்த்து படிச்சுக்கலான்னு ஒருத்தர் காட்டுவீங்க, கிடையாது. வித்தியாசம். ஒருத்தருடைய ஞானம் வேற, இன்னொருடைய ஞானம் வேற, ஒவ்வொருடைய நடக்க வேற, இன்னொரு நடக்க வேற. ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமா, இன்னொருத்தர் ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் பண்ணவே மாட்டார். வித்தியாசம், மாற்றம், எல்லாம் மாற்றம். இயேசுகிட்ட குருடர்கள் வருடுறாங்க சுகத்தை பெறுவதற்கு. 2 குருடர் இயேசுகிட்ட வந்தோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் ஆண்டவரே. அடுத்த நிமிஷம் பார்வை அடைவாயாக. ஒரே வார்த்தை, 2 பேருக்கும் கண்ணு திறந்துருது. ஒரு அட் எ டைமில் அற்புதம் நடக்கு. அதே நேரத்தில் இன்னொரு குருடன் இயேசுகிட்ட வர்றான். அவனும் எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லி எனக்கு குணமாக்கிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் அவனுக்கு அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலை. அவன்கிட்ட அந்த கேள்வியும் கேட்கல. அவனை ஊர்க்கூட்டத்துக்கு வெளியே கூட்டு போகிறார். ஊருக்கு வெளியே அவனை அழைத்துக்கிட்டு போய் அவன் கண்களை காமிக்க சொல்லி கண்களில் உமிழ்ந்தார் அப்படின்னு இருக்கு. அப்படிதான் இது கண்ணுனா துப்பி இருக்கிறாரு. கண்களில் ஏதாவது துப்பிட்டு கேட்குறாரு, ஏதாவது தெரியுதாப்பா?
உடனே அவன் சொல்கிறான், நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன். கொஞ்சம் எனக்கு பார்வை வந்திருக்கு ஆண்டவரே. திரும்ப தன்னுடைய கரத்தை வைக்கிறாரு, பார்வை நினைச்சுது, தெளிவாக வருது. ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள், வித்தியாசம். இவனுக்கு ஆண்டவர் நினைச்சார் வெளிக்கு கூட்டு போகிறாரு. ஏன்? அது பிசாசுனால் வந்த ஒரு கிரியை. அப்போ பிசாசுடைய கிரிகளை அழிப்பதற்கு ஆண்டவர் சொல்ல ட்ரீட்மெண்ட் வேறு, வித்தியாசம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட். பிறவிலேயே ஒருத்தன் குருடனாக இருக்கிறான், அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பாருங்கள். தரையில் உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களில் பூசி நீ எங்கே போய் கழுவு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிறவிலேயே குருடன், உலகமே எப்படி இருக்குன்னு தெரியாது, உலகமே இருட்டாக தான் அவனுக்கு தெரியும். அவன் ஆண்டவர் போட்ட மருந்தையும் பிடிச்சிக்கிட்டு துணைக்கு ஒரு ஆளையும் பிடிச்சிக்கிட்டு எங்கே போய் கழுவுன பிறகு தான் என்ன வருது சுகம். ஆண்டவர் நினச்சிருந்தா பிறவிலேயே குருடன், இவனுக்கு உலகமே தெரியாது, இவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, அதனால் இங்கேயே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோன்னு ஆண்டவர் பக்கத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலை. அவன்கிட்ட கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவன் பிறவி குருடன் தான், ஆனால் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். சில சமயத்தில் ஆண்டவர் அதிக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். சிலருக்கு வார்த்தை அனுப்பினோடனே சுகம் வந்துடும், சிலருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோடனே சுகம் வந்துடும், சிலருக்கு ஊசி போட்டோடனே சுகம் வந்துடும், சிலருக்கு அப்படி இல்லை, ஊசி போட்டோம் 4 நாள் கோயிலுக்கு வரியான்னு பார்ப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. சத்தம் வராத அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை இப்படி சொன்னீங்களே செய்யுங்க ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பாயிண்ட் முடிச்சிட்டேனா. முதலாவது, வாக்குத்தத்தத்தை கேட்டு பெறுங்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம தான் பெறணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம். 2வது, ஆண்டவர் சொல்கிறாரு வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபியுங்கள். வாக்குத்தத்தத்தை சொல்லி, நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள். 3வது, வாக்குத்தத்தத்தை சொல்லி கர்த்தரை துதியுங்கள். வாக்குத்தத்தத்தை சொல்லி துதிக்க துதிக்க தான் அற்புதம் நடக்கும். இந்த 3வது அனுபவம் அநேகருக்குள்ள இல்லை. பாருங்க, மரியாளுக்கு ஆண்டவர் தூதன் மூலமாக சொல்லப்படுகிறது, உன் வயிற்றில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. ஒரு பரிசுத்த குழந்தை மேசியா உன் வயிற்றில் என்ன செய்வார்? பிறப்பார் சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே அவள் சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடுத்தது சொல்லுங்க, உமது வார்த்தையின்படி எனக்கு, அதான் முக்கியம், உமது வார்த்தையின்படி நீர் என்ன வாக்கு கொடுத்தீரோ அது நடக்கட்டும் ஆண்டவரே. அதான் ஜெபம், அதான் ஜெபம். இப்போ ஜெபம் பண்ணிட்டு என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு வயிற்றில் ஒரு பரிசுத்தமுள்ள குழந்தை பிறக்கும், இயேசு மேசியா பிறக்க போகிறார். அறிவிக்கப்பட்டாயிற்று, வாக்குத்தத்தத்தை பெற்றாயிற்று, வாக்குத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணி ஆயிற்று. இன்னும் குழந்தை பிறக்கலை, குழந்தை பிறக்கலை. இவளுடைய இனத்தாலாகிய எலிசபெத்துக்கு தான் 6ஆம் மாதம். ஆனால் மரியாள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாள். என் ஆத்துமா கர்த்தரை சொல்லுங்க மகிமைப்படுத்துகிறது. துதிக்க ஆரம்பிச்சிட்டா, துதிக்க ஆரம்பிச்சிட்டா. நிறைய நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே போகலாம். நிறைய வல்லமை உடையவர் மகிமையானவர் எனக்கு இன்னும் செய்து முடிக்கலை, குழந்தை பெறலை, ஆனால் என்ன ஜெபிக்கிறாள்? ஸ்தோத்திரம். அதான் துதிக்கிறது. இந்த அனுபவம் நமக்கு வேணும். 6 ஆண்டுகள் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நான் பிரசவம் பண்ண போகிற இடத்துல ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவேன், ஆண்டவரே யாரும் என்கிட்ட உனக்கு எத்தனை குழந்தைன்னு நினைச்சப்படாது, கேட்கப்படாது. ஏன்ட்ட ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, நேர போய் என் மனைவிட்ட தான் கேட்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் எப்போ முடிஞ்சிச்சு, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எத்தனை குழந்தைன்னு அவட்ட தான் விசாரிப்பாங்க. ஒரு இடத்துல பிரசனத்து போயிருக்கும்போது கூட பல ஆண்டுகள் முன்னால் நடந்தது சொல்கிறேன். இப்போ எங்கள் பாப்பா 11th படிக்கிறா நாசரேத் ஸ்கூலில். பல ஆண்டுகள் முன்னால் நடந்தது சொல்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு கிராமத்தில் 3 நாள் நச்செய்தி கூட்டம், 3 நாள் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்கிறோம். பக்கத்தில் நம்ம ஒரு பக்கத்து கிராமத்தில் தங்கியிருந்து ஊழியம் செய்கிறோம். ஒரு வயதான தாயார் எனக்கு வேண்டிய ஒரு அம்மா, நல்லா ஜெபிக்கிற ஒரு அம்மா, அவங்க காது கேட்க இந்த மலடனை கூட்டா பிரசவம் பண்ண வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நான் அழலை, நான் ஒரு நாளும் கண்ணீர் வடிக்க மாட்டேன். ஆத்துமாக்களுக்கு தான் நான் கண்ணீர் வடிப்பேன், சும்மாலாம் கண்ணீர் வடிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த தாயார் அழுதாங்க, இப்படி சொல்லிட்டாயாவா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் அனுபவித்த ஆட்கள். என் மனைவியோடு கூட கர்த்தர் பேசினார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் பிரத்யேகமாக தோன்றி ஆண்டவர் சொன்னார், விசுவாசித்தவளை பாக்கியவதை கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள்
இதான் ஆண்டவர் பேசின வசனம். ஏன்னு வந்து சொன்னால் ஆண்டவர் விசுவாசத்துக்கு அடையாளமாக ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்கிறார். உடனே 2 பேரும் கை கோர்த்து ஜெபம் பண்ணோம். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ விசுவாசனே நம்ம பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பேர் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? என் மனைவி ஜெபத்தெல்லாம் நிறுத்திட்டா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எனக்கு நீ குழந்தையை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், அந்த குழந்தையை நான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதற்காக ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் தான். 6 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். இவேஞ்சலின் ஃபெய்த்னு பேர் வச்சோம். விசுவாசத்துக்கு அடையாளமாக ஃபெய்த் அப்படின்னு பேர் வச்சோம். ஒருவேளை சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சியாக நின்று கொண்டு இருக்கிறது. ஒருவேளை சொல்லுங்க அல்லேலூயா. என் மனைவிட்ட கேட்டால் சொல்லுவா, எப்படி மூத்த மகளை பெற்றெடுத்தா? எப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றெடுத்தேன் அப்படின்பா. ஏன்னா 3 முறை அவளுக்கு குழந்தை அந்த கரு கலைந்திருக்கிறது. அவள் பட்ட வேதனை அதிகம், அவளுக்கு தான் தெரியும். ஆனால் சொல்லுவார், நான் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செஞ்சேன்? என் குழந்தையை பெற்றெடுத்தேன். வாக்குத்தத்தம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்துட்டாரா? அதை சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும்? துதிக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமாம், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க வேகமா. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் ஒப்பு கொடுத்தேனா? கொடுப்பேனா? கொடுத்தேன். நல்ல கவனிங்க, எரிகோ பிடிக்கணும். யோசுவா தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். ஆண்டவர் சொல்றார், எரிகோவையும் அது ராஜாவும் உன் கையில் என்ன செஞ்சிட்டேன்? ஒப்பு கொடுத்து விட்டேன். 16ஆம் வசனம் வாசிங்க. 16 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, நல்ல கவனிங்க, ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள். பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பாரா? கொடுத்தாரா? கொடுத்தார். கொடுத்து விட்டார், நீ துதிங்க அப்படிங்கிறான். இன்னும் எரிகோ கையில கிடைக்கல. ஆனா யோசுவா சொல்றான், கொடுத்து விட்டார், நீ துதிங்க அப்படி. அப்படி துதிச்சனால தான் அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எரிகோவின் அலங்கம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்துட்டாரா? தந்தது தான். ஆமென் சொல்லுங்க. குறித்த காலத்திற்கென்று தரிசனங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். தாமதமானாலும் அது நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும், வரும். 15 வருஷத்துக்கு முன்னால ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவரே என் மகனை ரட்சி, என் மகனை ரட்சியும். அவன் பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று கடைசியில் ரட்சிக்கப்படுவான். வாக்குத்தத்தம் வசனம் ஜபிச்ச காலம் எது? 15 வருஷத்துக்கு முன்னால. ஜெபம் வீண் போகாது. ஜெபம் வந்து விதை. கண்ணீரோட நீங்க ஜெபம் பண்ணி வைங்க, அது ஒரு விதை. அது உள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. சாதாரண நினைக்காதீங்க. ஆலயத்தில் பண்ணுகிற ஜெபம் விதை. வேதத்தில் ஆலயத்தில் ஜெபம் பண்ணினவங்க ஒருத்தருக்காவது ஆண்டவர் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல. வேதத்தில் பாருங்க, வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அது விதை, பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துட்டா, சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் நீ செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், என் மகனை குட்டியை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம், என் மகனை நல்லவனா மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே துதிங்க, மாற்றம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற 2 நிமிஷம் இருக்கு. பால் யாங்கிச்சோ அவர் ஏழை ஊழியக்காரனாக இருக்கும்போது அவருக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது, ஒரு மிதிவண்டி கூட கிடையாது, நடந்தே ஊழியம். இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் அவருடைய சபையில் இருக்கிறாங்க. சமீபத்திற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தான் அவர் மரணத்தை சந்தித்தார். பெரிய சபை, உலகத்திலேயே பெரிய சபை, நீ சொல்கிற சபை அவருடைய சபை. ஏழை ஊழியக்காரனாக ஊழியம் செய்யும்போது ஒரு சைக்கிள் கூட இல்லையா. ஒரு நாள் அந்த மத்தியான வேலையில் நடந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவர் வந்து பார்க்குறார், காலெல்லாம் புண்ணாயிட்டான். உடனே ஆண்டவர்கிட்ட போய் அழுதுருக்காரு, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு சைக்கிள் தராமல் இந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஜோம் பண்ணியிருக்கார், அழுது ஜோம் பண்ணியிருக்கார், எனக்கு ஒரு வார்த்தை தரணும், என்கிட்ட நீங்கள் பேசணும், எனக்கு சைக்கிள் தந்து ஆகணும், இல்லாட்டி இந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டேன். பெரிய சண்டை. யார்கிட்ட? நம்ம பக்கத்து வீட்டுக்கார்ட்டையும் நம்ம வீட்டுக்கார்ட்டையும் தான் சண்டை போடுவோம். அவர் யார்கிட்ட சண்டை போட்டிருக்காரு? ஆண்டவர்கிட்ட சண்டை. தராமல் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. உடனே ஆண்டவர் பிரத்யேகமாக அவர் முன்னால் தோன்றி ஆண்டவர் கேட்டாராம், மகனே என்ன பிராண்டு சைக்கிள் வேணும்னு கேட்டாராம். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு பிறகு இவன் தோணிச்சான், சைக்கிள் வேணும் கேட்டப்ப என்ன பிராண்டுன்னு நம்ம இது வரைக்கும் கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு யோசனை தோணிச்சான், என்ன பிராண்டு கேட்கலாம், ஒரு வெளிநாட்டு பிராண்டு, இந்த பிராண்டை கேட்டுருவோம், இதான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டு பிராண்டை சொல்லி ஆண்டவரே இந்த சைக்கிள் எனக்கு வேணும்னாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், அந்த சைக்கிளை தந்துட்டே போ அப்படின்ட்டார்.
தந்து விட்டேன் போ அப்படின்ட்டாராம். ஓய்வு நாள் ஆராதனை வந்தது, எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர் முன்னால் வந்து நின்னார். கர்த்தர் என்னுடைய சாட்சியாக நிறுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட சைக்கிள் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக அவர் தர்றதுக்கு தாமதமாகிட்டே இருந்துச்சு. திடீர்னு 2 நாளைக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டேன். உடனே ஆண்டவர் எனக்கு சைக்கிள் தந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாராம். உடனே சபையாரெல்லாம் கை தட்டியிருக்காங்க. நல்ல ஆண்டவர் பாஸ்டருக்கு ஜெபத்தை கேட்டு உடனே சைக்கிள் கொடுத்து விட்டார் கர்த்தருக்கு. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கவலையாக போச்சு. யாருக்குன்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் யோசனை பண்ணாராம், ஒரு வாரமாக நான் அவரு கூட தான் சேர்ந்து ஊழியம் செய்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட கூடவே படுக்கேன், அவரு கூடவே சாப்பிட்றேன், அவரு கூடவே தான் இருக்கேன். எனக்கு தெரியாமல் அந்த சைக்கிளை பாஸ்டர் எங்கே வச்சுருக்காரு. ஆராதனை முடிஞ்சோன்னு நேரே ஓடி போனார். பாஸ்டரை பார்த்து கேட்டார், பாஸ்டர் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நான் உங்கள் கூட அலையிறேன், உங்கள் கூடவே இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் சைக்கிள் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிய, சைக்கிள் எங்கே இருக்கு? உடனே பாஸ்டர் சொன்னாராம், என் வயிற்றுக்குள்ளே இருக்கப்பா அப்படின்னாராம். வயிற்றுக்குள்ளே இருக்கா? அது எப்படி சைக்கிள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. உடனே கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறாரு, வயிற்றை காமிச்சா 9 மாதம் கழித்து பெற்றெடுக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான்ப்பா எனக்கு ஆண்டவர் சைக்கிள் தந்து விட்டார். இன்றைக்கி வீலை மாட்டியிருப்பார், நாளைக்கு ஹேண்டில் பார் மாட்டியிருப்பார், அடுத்த நாள் சீட்டை மாட்டுவார், எனக்கு தந்து விட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. இதான் துதிக்கிற அனுபவம். சில நாட்கள் நகர்ந்தது. ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர் தர ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு சொந்த தேசத்துக்கு புறப்பட்டார். இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர், சேர் இதெல்லாம் யார்கிட்ட கொடுக்கலாம், ஏழை ஊழியக்காரன் பாலி வாங்கிச்சோம், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அழைச்சி, இந்த சேரு பெஞ்சு எல்லாம் உனக்கு தான் எடுத்துக்க அப்படின்னாராம். சொல்லிட்டு சொன்னாராம், 1 மாதத்துக்கு முன்னால் ஒரு சைக்கிள் கொண்டு வந்தேன், அந்த அறைக்குள்ளே இருக்கிறது, அதுவும் உனக்கு தான் அப்படின்னாராம். ஓடி போய் பாலி வாங்கிச்சோ. அந்த சைக்கிள் என்ன பிராண்டுன்னு பார்த்தாராம். இவர் என்ன பிராண்டு கேட்டாரோ அதே பிராண்டு சைக்கிள் அங்கே இருந்துச்சு. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. துதிக்க துதிக்க அற்புதம் நடக்கும். கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க, கண்களை மூடுங்க. ஆமேன். 2 நிமிடம் தான் ஜெபம். கருத்தாக ஜெபிக்கணும். நீங்கள் உங்கள் தேவை, உங்கள் கணவரை குறித்த காரியம், பிள்ளைகளை குறித்த காரியம், அல்லது ஒரு வீடு, அல்லது ஒரு வேலை, அல்லது ஒரு தொழில், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசுங்க. நீங்கள் தான் வாக்குத்தத்தை எனக்கு தரணும். நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்திற்கு உம்முடைய வார்த்தை என்ன, என் கணவரை குறித்த உம்முடைய வார்த்தை என்ன. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை தான் அவர் நிறைவேற்றுவார். உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து என்ன, எங்கள் சபை குறித்து என்ன, சபை வாலிபர்களை குறித்து என்ன, அல்லது தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, தேசத்தை குறித்து என்ன, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற நேரம், பேசுகிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை வேதாகமத்தில் எழுதி வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்துட்டாரா, அந்த வார்த்தை வைத்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீ மாற்றத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி ஒரு அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி புது வழி திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி வேலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி திருமண காரியத்தை நடத்தி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி வீடு கட்டு தருகிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி வாகனம் வாங்கி தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆமென், தேவ வல்லமை வெளிப்படும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அம்மாக்கு நன்றி. அல்லேலூயா, அம்மாக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அநேகருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அம்மாக்கு நன்றி. அல்லேலூயா, அம்மாக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 2 பேருக்காக நீ ஜெபிக்கிறாய். ஆமென். ரெட்டிப்பான நன்மையை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆமென். உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நான். ஆமென். உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும். அமெரிக்கத்துமிசை உனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் ஆமென் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஒரு காலம் வரும் உன் பெயரை பெருமைப்படுத்துவது கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அமெரிக்கதுமிசை இதோ புது வழி திறக்கப்படுகிறது. அமெரிக்கரபதுமிசை ஆமென் ஆமென் ஆமென். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் ஆமென் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தர் துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமெரிக்க நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விழும்படி ஆமென் சத்துரு உன்னை தள்ளினான், நான்
தான் உன்னை அவன் தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்தி கொண்டு வந்தேன், இனி நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அவன் அநேகருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. அவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆமென். நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆமென். வலதுகர உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வலதுகர உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என் கூட பேசணும், நீ வருகிற நாட்களில் நீங்கள் பேசி என்ன நடத்தணும். ஆமாம், இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே, நீ பேசுகிற தெய்வம். வாக்கு தத்தத்தை கொடுத்து என்னை ஆசிர்வதிங்கப்பா. வாக்கு தத்தத்தை கொடுத்து என் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. வாக்கு தத்தத்தை கொடுத்து என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க. பரிசுத்தம் உள்ள பிதாவை நீர் என்ன சொன்னீங்களோ அதை சொல்லி உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, தொடர்ந்து வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகள் வரும்போதெல்லாம் உடைய வார்த்தை கொண்டு உடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க. என்னென்ன வார்த்தை நீங்கள் சொன்னீங்களோ இன்றைக்கு அந்த வார்த்தையின்படியே நான் சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுதல்னு சொன்ன வார்த்தையின்படி அதை நிறைவேற்றி கொடுங்க. இதே இடத்துல உடைய பிள்ளைகளை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துங்க. அடுத்த முன்னிற ஜெபத்தில் அநேகரை கர்த்தரை சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் அப்படி வல்லமை நீர் வெளிப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமெரிக்கத்துமிசை அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நான் உனக்கு தருவேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன். அவன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறைத்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவருக்கு எந்த இடத்துல நீ தலை குனிந்து நடந்தாயோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். சகல ஜனங்களை பார்க்கல நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீ நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் தடைகளை மாற்றி உடைய சமூகத்தில் கொண்டு வாங்கப்பா. தகப்பனை இந்த நாளிலும் தகப்பனை அருமையான போதரை அவர்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபை ஊழியர் அவர்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிங்க. இசை வாசித்த மகனுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தில் தகப்பனை ஒவ்வொரு காரியத்தில் ஒத்தாசை நிற்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வர கடவோம்.